Taste the Daily. நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதம் முழுவதும் வேலை வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓரத்தூரில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 174 தூய்மை பணியாளர்களுக்கு மட்டுமே ஒப்பந்தம் உள்ளதால் அவர்களின் ஊதியத்தை வைத்து 272 நபர்களுக்கு சுழற்சி முறையில் பணி வழங்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் மாதத்தில் 10 நாட்கள் கட்டாய விடுப்பு வழங்கப்படுவதை கண்டித்து ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் சுகாதாரத்துறை செயலற்ற நிலையில் இருப்பதால் அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லும் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காரைக்குடி மேயர் முத்துதுரைக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ரகசிய ஓட்டெடுப்பு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க ஆணையருக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக கவுன்சிலர் ராம்குமார் தாக்கல் செய்த மனு நீதிபதி சரவணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு மனு அளித்த தேதியில் இருந்து 30 நாட்களுக்குள் மாநகராட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் விதிகளின்படி ரகசிய ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஏற்பட்டுள்ள பணியாளர் பற்றாக்குறையால் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மின்சார வாரியத்தில் பொறியாளர்கள் முதல் களப்பணியாளர்கள் வரை 50,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஊழியர்கள் மற்றும் மின்சார உபகரணங்கள் பற்றாக்குறையால் பொதுமக்களுக்கு தேவையான மின் தேவைகளை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. சென்னையில் சேத்பட், டோபிகானா பகுதி, பள்ளிசாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு வரும் நிலையில் இதுகுறித்து புகார் அளித்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காலி பணியிடங்களை நிறைவேற்றாமல் விடியா ஸ்டாலின் மாடல் அரசு செயலற்று கிடப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.